வணக்கம் குழந்தைங்களா. நாம் இன்னைக்கு திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறளை பிரித்தோம்னா திரு கூட்டல் குறள். குறள்னா ஈரடி வெண்பா. திரு சிறப்பு அடைமொழி. திருக்குறள் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது. காமத்துப்பாலை இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க. அதில் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் என மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் என மொத்தம் 1330 குறள்களை கொண்டுள்ளது திருக்குறள். திருக்குறளில் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. அதிகாரங்களின் தலைப்புக்கு ஏற்ப தொகுத்து இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்ப்போமா? பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல், அரசியல், அங்கவியல், ஒழிவியல், களவியல் மற்றும் கற்பியல். இதில் முதல் 4 இயல்கள் அறத்துப்பால்லையும், அடுத்த 3 பொருட்பால்லையும், அடுத்த 2 காமத்துப்பால்லையும் பகுக்கப்பட்டிருக்கு. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது பார்த்திங்கன்னா முதல்ல ஓலைச்சுவடிகளாக தான் இருந்திருக்கு. அதை 1812 ஞானப்பிரகாசன் என்பவர் தான் முதல்ல புத்தகமாக பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டிருக்காரு. திருக்குறளை முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை படித்து அதன் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவர் அதை மற்ற நாட்டவரும் படிக்கணும்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற பல உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. குறிப்பாக ஆங்கிலத்திலே பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பதிப்புகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்லே நிறைய வெர்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 57 பதிப்புகளாக, அதாவது 57 வெர்ஷனில் மொழிபெயர்த்திருக்காங்க. மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் என்பதே இந்நூலின் சிறப்பம்சம். அடுத்து திருக்குறளுக்கு பல பேர் தெளிவுரை எழுதியிருக்காங்க. அதாவது இது செய்யுள் வடிவில் இருக்கு இல்லையா, இதை அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக பலர் இதுக்கு தெளிவுரை எழுதியிருக்காங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர் போன்ற பலர் தெளிவுரை எழுதியிருக்காங்க. அவற்றுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது என கற்றோர் புகழ்ந்து கூறுகின்றனர். அடுத்து திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னன்னு பார்ப்போமா? முப்பால், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தர வேதம், தெய்வ நூல், திருவள்ளுவம், தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவப்பயன், பொருளுரை, முதுமொழி மற்றும் உலக பொதுமறை. அடுத்து பார்த்திங்கன்னா பல புலவர்கள், கவிஞர்கள்லாம் திருக்குறளை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்திங்கன்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். அதாவது திருக்குறளுக்கு இணையான நூல் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து திருக்குறளின் பெருமையை கூறும் விதமாக 2 பழமொழிகள் இருக்குது. அது என்னன்னா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் 2ம் சொல்லுக்குருதி மற்றும் பழகு தமிழ் சொல்லருமை நாள் 2இல்.
இதில் 4ம் 2ம் மற்றும் 4 2ல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்குது. புரியுதா குழந்தைங்களா? 11th 12th படிப்பவர்கள்லாம் திருக்குறளை பற்றி நூற்குறிப்பு கேட்டால் அந்த கேள்விக்குரிய மதிப்பெண்ணுக்கு ஏற்ப நம்ம இந்த வீடியோவில் பார்த்ததெல்லாம் தொகுத்து கோர்வையாக எழுதிடுங்க. நன்றி.